இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதால ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, மற்றவங்க வீடியோவை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறது. ரெண்டாவது வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் என்ற ரெண்டு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கேமராவோ இல்லாட்டா வந்து மைக்கோ தேவையில்லை. சிம்பிளான ஒரு மொபைல் இல்லாட்டா வந்து கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தால் போதும். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த வேலையை நீங்கள் செய்து கொள்ள முடியும். ரொம்ப சிம்பிளாக ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட அருமையான ஒரு 10 நிமிஷம் வீடியோ வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னு கீழே வந்து காப்பி பேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிடுங்க. இப்போ உதாரணமாக உங்களுக்கு காமிக்கணும்னா ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஸ்லீப்பிங் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களா. இங்கே பாருங்கள் 405 மில்லியன் வியூஸு, 237 மில்லியன் வியூஸு. இது மாதிரி வியூஸ் அள்ளுன்னு அள்ளுறாங்க. இதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து காசு சம்பாரிச்சிக்க முடியும். அதாவது இதில் வந்து எந்த லாங்குவேஜும் தேவையில்லை. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏலலாம், அமெரிக்காவில் அதுமாதிரி பெரிய பெரிய கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறதால இது மாதிரி மியூசிக்கை பேக்ரவுண்டில் போட்டு தூங்குவாங்க. இந்த மாதிரி மியூசிக்கெலாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது மாதிரி மியூசிக் வீடியோஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணுறது, எங்கேருந்து வீடியோ எடுக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ரெண்டாவது வந்து ரிலாக்ஸிங் மியூசிக்னு சொல்லி டைப் பண்ணுங்களா. இந்த இடத்துல வந்து பாருங்கள், லைவ் போட்டால் இங்கே பாரு 22,000 பேர் லைவில் பார்த்துங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே 237 மில்லியன்னா சும்மாவா, ஒரே வீடியோவில் அவங்க கோடீஸ்வரனாக இருப்பாங்க. அந்த மாதிரி வியூஸ் வந்து அள்ளுன்னு அள்ளுறாங்க. இங்கே பாருங்கள் 200 மில்லியன் வியூஸு. இந்த 200 மில்லியன் வியூஸ்னால் இந்த ஒரு வீடியோ போதும் அவங்களுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி வீடியோஸை நீங்களும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் தொடர்ந்து. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ நமக்கு சொல்ல போகிற டெக்னிக்கை தொடர்ந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் டெய்லி விட்டாமல் அட்டுன்னு அட்டிங்க. கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸை பார்க்க முடியும். இப்போ வந்து பாருங்களா, இங்கே 195 மில்லியன் வியூஸு. இது எல்லா டெக்னிக்கும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னி அனிமல் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்களா. இங்கே பாருங்கள் 7 மந்தில் 450 மில்லியன் வியூஸு, 303 மில்லியன் வியூஸு, 275 மில்லியன் வியூஸு. இது மாதிரி உங்கள் ஃபேஸை காட்டாமல் உங்கள் வாய்ஸ் இல்லாமையே அதிகமான சான்ஸ் வந்து உங்களால் காசு சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது. மிஸ் பண்ணாமல் வந்து வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துங்க. நீங்களும் வந்து ஒரு பெரிய ஆள் ஆகலாம். இப்போ இது நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோஸ்லாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, இந்த ஆடியோ எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது, காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது என்பதை வந்து பார்த்துடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, முதல்ல வந்து pixels.com அப்படின்னு சொல்லிட்டு போய்க்குங்க. இங்கே ஃப்ரீ இமேஜஸும் கிடைக்கும், அதே மாதிரி ஃப்ரீ வீடியோஸும் கிடைக்கும். pixels.comக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்களா, நேச்சர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது, வீடியோஸ்ன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பயங்கரமான எக்கச்சக்கமான வீடியோஸ். நீங்கள் அந்த ரிலாக்ஸிங் யூடியூப்பில் பார்த்தீங்களா, எல்லா வீடியோஸும் வந்து இங்கே ஃப்ரீயாக கிடைக்குது பாருங்களா. இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீ தான். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே டவுன்லோடுக்கு சொல்லிட்டு பாருங்கள். இந்த டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இது ஒரு வெப்சைட்டு. ரெண்டாவது வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸாபே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. பிக்ஸாபேக்கு வந்தீங்கனாலும் இந்த இடத்துல வீடியோஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வீடியோஸ் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இங்கே கிடைக்கும். இங்கேருந்து ரிலாக்ஸிங்கு இல்லாட்டா வந்து டீப் ஸ்லீப்புக்கு ஒரு வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஃப்ரீ தான், காப்பிரைட்டெல்லாம் எதுவுமே வராது. நீங்கள் டவுன்லோட் சொல்லிட்டு கொடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் 4K வீடியோன்னு சொல்லிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா, இப்போ இந்த வீடியோ நான் டவுன்லோட் சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுங்களா. இங்கே வந்து சொல்கிறாங்க பாருங்கள், வீடியோ கீழே வந்து இந்த மாதிரி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னா இங்கே வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. வீடியோ பை எரிக் ஷெல்பைன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த காப்பி பண்ணி கீழே வந்து வீடியோ பை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு இது மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை கொடுக்கலனாலும் ஓகே தான், ஆனால் வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து கொஞ்சம் ஒன்றும் சேஃபாக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. இமேஜஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து unsplash.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த unsplash.comக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இமேஜஸ் கொட்டி கிடக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மியூசிக் போட்டு வெறும் இமேஜஸ் மட்டும் போடுறீங்கன்னா கூட இதுமாதிரி போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து இமேஜஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் எங்கேருந்து நம்ம ராயல்ட்டி ஃப்ரீ மியூசிக்ஸ் எல்லாம் காப்பி பண்ணுறது டவுன்லோட் பண்ணுறதுனா இங்கே வந்து ஆடியோ லைப்ரரிக்கு வந்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஆடியோ லைப்ரரின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆடியோ லைப்ரரிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல எக்கச்சக்கமான மியூசிக் இருக்குது. எல்லாமே வந்து ராயல்ட்டி ஃப்ரீ. இதை வந்து நீங்கள் யூடியூப் சேனல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சமான மியூசிக் மேலே இங்கே ஸ்டார் பண்ணிக்கிறீங்கன்னா இங்கே ஸ்டார்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். பிடிச்சமான மியூசிக் ஒரு 10-15 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா சர்ச்சில் போய்ட்டு இங்கே வந்து ரிலாக்ஸிங் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்களா, இல்லாட்டா வந்து ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்களா. இங்கே ஃபன்னி மியூசிக்ஸ் எல்லாம் வரும். இந்த ஃபன்னி மியூசிக்ஸை வந்து நீங்கள் எதாவது பிடிச்சிக்கிதோ அது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு ப்ளே பண்ணி பாருங்கள். இதுமாதிரி ப்ளே ஆகுது இல்லைங்களா. இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டவுன்லோட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆடியோ வந்து டக்குன்னு வந்து டவுன்லோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதுமாதிரி ஆடியோ டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன்.
இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். இங்கே NCSன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. இதே மாதிரி நிறையா சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனலில் கூட போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இவங்களும் கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி மியூசிக் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சர்ச்சில் போய்ட்டு உங்களுக்கு ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்களா. சர்ச் ஃபன்னி மியூசிக்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபன்னி மியூசிக்ஸே கிடைக்கும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னி அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோ போட்டோடனே பிச்சுன்னு போது இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே ஃபில்டர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். உங்கள் யூடியூப்பில் இங்கே ஃபில்டர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் காமன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கிரியேட்டிவ் காமன்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை யார் வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்கள். இங்கே வந்து எவ்வளோ வீடியோஸை நீங்கள் ஃப்ரீயாக வந்து எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். இங்கே போயிட்டு இங்கே கீழே வந்து லைசன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். இது மாதிரி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அது வந்து யார் வேணால் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த வீடியோவை நீங்கள் வந்து எடுத்து உங்களுடைய சேனல்லையும் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் இருக்கிறதா பார்த்து நீங்கள் வந்து யூடியூப்லேருந்தே கூட எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிடுங்க. கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் மியூசிக் வீடியோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது என்னன்னா உங்களுடைய எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு எந்த எடிட்டராக இருந்தாலும் பரவாயில்ல. மொபைலில் கெயின் மாஸ்டராக இருக்கலாம், பவர் டைரக்டராக இருக்கலாம், இல்லை வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபில்மோராவாக இருக்கலாம், இல்லை வந்து ப்ரீமியர் ப்ரோவாக இருக்கலாம். ஏதாவது ஒன்று வந்து எடிட்டரை வந்து யூஸ் பண்ணிங்க. அந்த எடிட்டரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த வீடியோ அதுக்கப்புறம் ஆடியோ ரெண்டுத்தையும் வந்து காப்பி செய்து கொள்ளுங்கள். இது மாதிரி காப்பி பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆடியோ வந்துடும், மேலே வந்து வீடியோ வந்துடும். இது மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து செட் பண்ணிங்க. உங்களுடைய எடிட்டரில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் வீடியோ போடுங்க. ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வாட்ச் டைமும் ரீச் ஆகும். இது அதிகப்படியான மக்கள் வந்து காலில் தான் கேட்க போகிறாங்க, பேக்ரவுண்டில் தான் கேட்க போகிறாங்க. அதனால் வீடியோ அவ்வளோ மேட்ரு இல்லை. இருந்தாலும் வீடியோ வந்து முடிஞ்ச அளவு அவங்க முதல் முறை பார்க்கும்போதே ஒரு மாதிரி இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு காமிக்கணும்னா இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்களா. கேட்குறதுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இது மாதிரி ரிலாக்ஸ் மியூசிக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் மியூசிக் எங்கே டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிலன்னா உணவு முறை சொல்லிடுறேன். யூடியூப் ஆடியோ லைப்ரரி இல்லாட்டா வந்து இந்த நோ காப்பிரைட் மியூசிக்கில் போய்ட்டு இங்கே சர்ச்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா சர்ச்சில் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து வந்து இங்கே ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் எடிட்டர்லேயே வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வீடியோ எடுத்து போட்ட உடனே ஆடியோ வந்து தனியாக பிரிஞ்சிடும். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். டைமிங்ஸ் பார்த்துங்க. இப்போ 10 நிமிஷம் ஆக போகுது. 8 நிமிஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆட்ஸ் வந்து எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். அந்த ஆட்ஸ்லேருந்து நீங்கள் காசு சம்பாதிக்க முடியும். அதனால் 8 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷம் வீடியோ இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் வீடியோ ஆயிடுச்சு. இப்போ இது நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபைல்னு சொல்லிட்டு கொடுத்து எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு கொடுத்து இங்கே மீடியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே ரெண்டர்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. இங்கே வந்து நீங்கள் வீடியோ வந்து ரெண்டர் பண்ணிங்க. ரெண்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய யூடியூப்பில் போயிட்டு டைட்டில் வந்து சேம் டைட்டில். இப்போ நீங்கள் எந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆனீங்களோ சேம் டைட்டில் வந்து நீங்கள் காப்பி பண்ணி உங்களுடைய சேனல்லையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது, சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு போட்டுக்கிறேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டுக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துனே இருக்க போது. கடைசியாக ஒரு டிப்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்களா இன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா A to Z இமேஜஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குது. ஆனால் வந்து இது பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஃப்ரீயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லோகோ வரும். இப்போ பாருங்கள் இங்கே ஃப்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து லோகோ வந்து வரும். பர்ச்சேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நல்லா காசு வர ஆரம்பிச்சிச்சு. அங்கே இங்கே நான் வீடியோஸ் எல்லாம் ஆடியோஸ் எல்லாம் நான் காப்பி பண்ணாமல் ஒரே இடத்துல நான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இது வந்து அற்புதமான ஒரு வெப்சைட்டு. இது லிங்க்கு நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.